கோழி போகிற கண்டிஷன் பார்த்தா நல்லா தான் ஓடுது. ஆரம்பம் அதை பிடிச்சி சுக்காவாக வறுக்க பிளான் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிடிச்சிட்டான். பாய் காய்ஸ். ரெடி கறி குழம்பு ரெடி. கறியெல்லாம் அறுத்தாச்சு. சஞ்சய் வேறு வெங்காயத்தை கட் பண்ணுறான். எல்லாம் மாங்காய் பழம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஆரம்பம் பாரு சைடில் அப்படின்னு நறுக்கிறான். குண்டா கறியாகக்கூடாதுன்னு சாம்பல் எடுத்து பூசுகிறாங்க. அது தண்ணி எந்த தண்ணி ஊற்றுறாங்க பாரு, அரிசி தண்ணி. பற்ற 2 பேர் பார்த்துக்கோங்க. அடுப்பு அதுவும் பற்ற வைக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. இவன் ஒரு பக்கம் உப்பு தூள் மிளகாத்தூள் 8 நேரம் சொல்கிறான், 8 நேரம் மாட்டுறான். ஆர்வம் ஒரு பக்கம் போகவே மாட்டான். என்ன வேலை செய்கிறானே தெரில. ஒரு வேலையை அடி குண்டாவே தூக்கிட்டு வரான். குண்டாவே கலவையில பிரியாணிக்கு எடுத்துகிட்டு வந்து நேக்கிறான். இவங்களை வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்ச மாதிரி தான். அந்த அடுப்பில் பாருங்க எண்ணுமே இல்லை. தண்ணி என்ன ஊத்துறா தம்பி. வெறும் குண்டாவே தீசி வைக்க போகிறாங்க. ஆரம்பம் அழ போகிறான் குண்டாக்காரன் சொந்தக்காரன். ஆரம்பிங்களா அப்போ போட்டு விடு. டீபி என்னடா சும்மா சூடு ஏற்றுறீங்க, தண்ணி எதுவும் ஊற்றுங்கடா. இரு குண்டா தண்ணிக்கு நிறையா. டேய் நீ ஏன்னா எங்களுக்கு சந்தேகப்படுற. ஒன்று ஊற்றுட்டா 2 ஊற்று. இவன் ஈரில் சொல்கிறதுக்கு கத்தியில் கோத்துனுங்கிறான். சத்தியில் எண்ணெய் பிச்சு ஊற்ற போகிறான். மேலே ஊற்றுறாங்க. லைட்டாக ஊற்றுறேன். மேலே கொஞ்சம் ஊற்று. லைட்டாக ஊற்றிட்டு டீ கறியாப்பில் இங்கே இருக்கு போகிறான். ஏன் கறியாப்பில் போகிறாங்களா தெரியலையே. நான் போட போகிறேன். கையிலடா கேஸ் ஆஃப் பண்ணிட்டா. சரி அடுப்பு ஒரு வேலையா. பச்சை மிளகா அப்படியே போட்டிருக்காங்க கட் பண்ணாமல். வேறு அம்பரேஸ் ஒரு பக்கம் ஈரில் சுட்டுருக்கான் கத்தியில். ஈல் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அது கூட தெரியாமல் சுட்டுருக்கான். ஃபோன் ஊற்ற போகிறான் பாருங்க. நீங்கள் போடுங்க வெங்காயம். வெங்காயம் போட்டுகிட்டே இருக்காப்புல சத்தியில். டேமேஜ் ஆகிட போகுதுடா. இருக்கிற முடிஞ்சு யாரும் பார்க்க முடியாது. சஞ்சய் ரொம்ப கஷ்டப்படுறான் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வேறு. ஆனால் பற்ற இதெல்லாம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் தீயெல்லாம் வெளியவே போகுது. இவன் ஈரில் சுட்டினேங்கிறான். சுட்ட மாதிரி தான் வாயை வேறு பொழந்துன்னுக்கிறான் பாருங்க. ஏப்பா அந்த அன்னக்காய் என்னன்னு வணக்குங்கப்பா. சரி வணக்குங்கப்பா. ஐயோ என் அன்னக்காய் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி எட்டு வந்துருக்கான்னு. கத்தி என்னது உள்ள விட்டு ஆட்டிங்கிறான் அண்டாக்குள்ளே. இன்னைக்கு எப்படி உங்க பிரியாணி செஞ்ச மாதிரி தான் பார்த்துக்கோங்க. என்ன லட்சத்தில் செய்கிறான்னு தெரியல. நம்பால் வேற ஈரில் சுட்டுட்டே இருக்காப்புல. சுட்டுருவாரா? ஐயோ ஐயோ அது கீழே போச்சு. 2 பேரும் செண்டை அடிக்கிறாங்க பாருங்க ஈரலுக்காக. ஐயோயோ பேட் வைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஐயோயோ ஒரு ஈரில் வேஸ்ட்டாக போச்சுன்னு ஃபீல் பண்ணுறாப்புல. சஞ்சய் பாரு ஒரு ஜாலியாக இருக்கான் தள்ளி விட்டுட்டு. இல்லை மண்ணில் விழுந்துச்சுன்னு கழுவிட்டு வராப்புல நம்பால். தூக்கி போடல ஒன்றும் போடல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க பாருங்க. இப்போ அசாத நம்பால் சொரக போகிறாரு. அங்கே பாருங்க அது தீஞ்சு போனது கூட அப்படியே இருக்கு அடியாலும். நம்பாலும் சாப்பிடுவாப்புல அம்பரேஷ். என்ன வந்துருக்கான் சத்தியில் போட. அது கம்ப்ளீட்டாக சுட்டுட்டே வணக்கங்கடா. அவ்வளோதான் கத்தி வச்சு என்னப்பா நீ அன்னக்காய் கத்தியெல்லாம் வச்சு ஒன்று பண்ண. இப்போ ஓகேப்பா சரி சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுறீண்ணா
என்ன அப்படி தம் போடுறதா அரிசி கொட்டிட்டு டம் போட்டுட்டு தம் போட்டுட்டு அப்படியே கையில் எப்படா வாரி சாப்பிடும் எப்படா கையிலே உள்ள விட்டு குண்டாய் கீழே கொட்டுறதான் ரைட்டுடா அவளும் சாப்பிட்ருவங்களா வா வா கறியை போட்டாச்சு வணக்க போகிறோங்க இதுக்கு மேலே நான் வணக்கம் நல்லா இருக்காது வேறு யாருன்னா வணக்கிட்டு அதெல்லாம் கிண்டிட்டாங்க சரி போட்டுட்டாங்க ஆனால் தண்ணியே ஊற்றலை அடி பிடிக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில எங்கேருந்து கற்றுக்கணும்னு தெரியலடா ஊட்டானுங்க அந்த என்ன கத்தி நேரத்தில் தெரியாத கறியா இதுதான் ஒன்று கொட்டுறான் காற்றுக்கே பறந்து போகுது எல்லாம் மேலே வெளியே இன்னும் கொஞ்சம் மேலே போ தயிர் ஊற்றி கொண்டு இருக்கிறான் சத்யாவில் என்னடா இன்னும் சொல்லுங்க லெமன் புளி போகிறாப்புல சத்யாவில் கொஞ்சம் அங்கே விட்டியடா எல்லாம் வரா அது சும்மா இதுதாடா ஏன் முழுங்கிட்டீங்களா ஒரு விசேஷம் வந்தாலும் மறுபடியும் ஓட்டுறான் வேற இது கொச்சிட்டு இருக்குது வாசல் வந்து தெரியுது ஒன்று நீ பிரியாணி செஞ்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் வருங்காலத்தில் இப்படி தான் செய்யணும்னு பிளானு அரிசி வேறு போட ஆரம்பிக்கிறான் சத்யாவில் ஆவி பறக்க பிரியாணி கறி ஆகிட்டேன்டா அப்படியே